வணக்கம். நான் ராஜி. சென்னையில இருக்க முதலை பண்ணையில பாம்புகள்ல இருந்து விஷம் எப்படி எடுக்குறாங்க, அத பத்தின நெறைய ஷார்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ, அதோட கன்டினியூவேஷனா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ, எப்பயும் சொல்ற ஒரு விஷயம் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ தட் இதில இருந்து உங்களுக்கு ஒரு சில தேவையான தகவல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பாம்பு விஷம் எடுக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம கூட விஷ்ணு சார் இருக்கார். அவர் முழுக்க முழுக்க இந்த பாம்பை பற்றி நமக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் சொல்லுவார். ஸோ விஷ்ணு சார், நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இங்கேருந்து பாம்பு எடுக்கிறதுக்கு போவீங்க? பாம்பு எடுக்க போகும்போது என்ன மாதிரியான பாதுகாப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொன்னீங்கன்னா அதாவது 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஒர்க் ஆகும். அதாவது வருஷத்தில் 12 மாதம், அதில் 6 மாதம் பிரேக். அந்த 6 மாதத்தில் அந்த பாம்பு பிடிக்க வெளியில் போகும். பை எடுத்துகிட்டு போவாங்க, கடாபாரம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வலைக்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்கின்னு தெரியும். எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னடானா, என்னோடய தாத்தா என்னோடய அப்பா எல்லாமே பாம்பு பிடிக்கிறாங்க. அதனால் அந்த பயன்றது இருக்காது. சரிங்களா? பாம்பு கடிக்கும் போது மட்டும்தான் அந்த மருந்து தேவைப்படும் போது நம்ம அந்த பாம்பை உஷாராக ஹேண்டில் பண்ணணும். எப்படி பண்ணணுமோ அந்த விஷயத்தை இப்போ குழந்தைய இப்போ எடுத்து தூக்குறோம், எப்படி கேர்ஃபுல்லாக எடுக்கிறோமோ அது மாதிரி தான் எடுத்து அந்த வேலையை செய்யணும். ஏதாச்சுன்னா இன்சிடென்ட் எதுனா ஆகிடுச்சுன்னா இம்மிடியட்டாக வண்டிக்கு கால் பண்ணணும். எங்கள் ஆஃபீஸ் கால் பண்ணணும்னா எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு வண்டி ரெடி ஆகும். ஸோ பாம்பு இருக்க இடம் நம்ம பார்த்தா தான் தெரியுமா, இல்லை ஆமாம், நம்ம மணல் அல்லது வாடை அந்த மாதிரி ஏதாவது? அந்த பாம்பு போன தடயத்தை வச்சு பார்த்துக்கலாம். தடயம் தெரியும், பாம்பு மணலுக்குள்ளே போகிற தடயம் தெரியும். அந்த பாம்பு டாய்லெட் போயிருக்கும், யூரின் போயிருக்கும், எல்லாமே நல்லா தெரியும். அந்த பாம்பு இருக்கிற இடத்துல தனியாக ஏதாவது வாசனைலாம் எந்த வாசனையும் வராது. ஸ்கின் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த வாசனை இருக்கும். ஏன்னா புதுசாக ஸ்கின்னு உரிக்கும் போது ஒரு மாதிரி திருகிற வாசனை மாதிரி வரும். அதுக்கப்புறம் அது மீறி அதுக்கப்புறம் வராது. ஸோ இப்போ நீங்கள் பாம்பு பிடிக்க போகும்போது பாதுகாப்புக்கு அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டீங்களா, இல்லை மருந்தெல்லாம் நாங்கள் சாப்பிட முடியும். ஓ, உங்களுக்கு நேச்சுரலாக வர்றது தான். அப்போ அந்த தனியாக நம்ம நாட்டு மருந்து எடுத்துகிட்டு போமா அந்த மாதிரிலாம் எதுவுமே அது வச்சிருக்கோம். ஹெர்பல் மெடிசன் அது கம்பல்சரி இருக்கும். அது கிடைக்கும் போது அது டைமிங் அதுக்கு இருக்குது. ஓ, அப்போ அந்த நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் வரணும்? ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 மணி நேரம் ஆகும் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு. அந்த ஹெர்பல் மெடிசன் கொடுக்கும்போது அந்த 12 மணி நேரம் நமக்கு ட்ராவலிங் டைம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கும். இது மட்டும் தான் பண்ணுவோம். அதுவும் ஹெர்பல் மெடிசன் ஒரு 2-3 மூலிகைலாம் கிடையாது. ஒரு 56 மூலிகை மிக்ஸ். அதாவது எங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்காங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே எங்கள் இதுலேயே காப்பாற்றிட்டோம். சரிங்களா? அதிகமான பைட்டு நம்ம தான் டாக்டர் கிட்ட போவோம். இப்போ நார்மலான ஒரு பைட்டு போது ஒரு ட்ராப் 2 ட்ராப் இறங்கும்போது அதை நாங்களே க்ளே பண்ணிட்டோம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் எல்லா விஷயம் எப்படி செய்யணும், போகணும், வர்றது. ஏன்னா எங்கள் இனத்துலேயும் வைத்தியர்கள் இருக்காங்க. பாம்பு கடிக்கும் இது மாதிரி பல்ஸு பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்க, இவ்வளோ விஷம் இருக்குது நம்ம பாதிப்புள்ளது, அதெல்லாம் நல்லா தெரியும். அது மாதிரி இப்போ நம்ம ஏன்னா வெளியில் பாம்பு பிடிக்க போகிறோம் போது அது மாதிரி வைத்தியரும் வருவாங்க. ஒரு ஃபேமிலியாக தான் போவோம். நாங்கள் தனியாக போக மாட்டோம். அல்லது இந்த பாம்பு பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி சடங்கு சாங்கியம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த 6 மாதத்தில் போவேன்னு சொன்னீங்களே, எந்த 6 மாதத்தில்? அதாவது நம்மளுக்கு இந்த மார்ச் 31 க்ளோஸ் ஆகிடும். செப்டம்பர் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆகும். கடலில் மீன் எப்படி குளிக்கிறாங்களோ அது மட்டும் அதே மாதிரி தான் சேம். ஏன்னா 6 மாதம் அங்கே விட்டுருவாங்க, 6 மாதம் மீன் குளிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே 6 மாதம். அது இந்த ஆடி மாதத்தில் இந்த நல்ல பாம்புலாம் முட்டை சீசன். அதனால் அந்த டைமில் பாம்பு பிடிக்க மாட்டோம். அந்த இடம் க்ளோஸில் இருக்கும். நாங்கள் வேணால் ஒரு வேலைக்கு வேணால் ட்ரை பண்ணுறோம். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த பாம்பை பிடிச்சிருக்கோம். அது மாதிரி 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை உள்ள பிடிச்சிருவாங்க. 6 மாதத்துக்கு பாம்பை எங்களோட ஃபேமிலி சொல்லுவோம். இந்த மாதிரி லைசன்ஸ் இருக்கும், ஐடி கார்டு இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அவங்க 4 டிஸ்ட்ரிக்டுள்ளே பாம்பு பிடிக்க பர்மிஷன். காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் பாம்பு பிடிப்பாங்க லைசன்ஸ் வச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிடிப்பாங்க. அது மாதிரி பாம்பு வில்லேஜ் பக்கத்துலேருந்து பிடிச்சிட்டு இங்கே கொடுத்தாங்கன்னா ஒருத்தர் கவர்மெண்ட் தான் பாம்பு வாங்குறது. அவர்கிட்ட பாம்பை தருவாங்க. பாம்பை வெயிட் போட்டு ஹெல்த்து செக் பண்ணி எல்லாத்தையும் இங்கே வாங்கிடுவோம். ஹெல்த் எல்லாம் செக் பண்ணி தான் ஏன்னா எதனா டேமேஜ் இருந்து எதனா காயம் இருந்து உள்ளே வாங்கிட்டு இருந்தோம். பாம்பு எதனா மிஸ்யூஸ் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி எங்களுக்கு 2 நிமிடம் கொடுத்துருவோம். வேலைக்கே நீங்கள் சரி பண்ணுறது வேற நாங்கள் மாற்றிக்கிறோம். அதனால் பாம்பு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நான் ஃபேமிலியாக எடுத்துகிட்டு அது நல்லா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி வாங்கி உள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவங்க டேட்டை க்ளோஸ் பண்ணி தருவாங்க. டைரியில் எழுதி கொடுத்துருவோம். இப்போ நம்பர் இருக்குது, அந்த பாணியோட நம்பரை டைரியில் ஃபில்லப் பண்ணி அந்த டைரி கொடுத்துருவோம். இந்த டேட்டில் நீங்கள் இந்த பாம்பு விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 கண்ணாடி இந்த சண்டே அந்த 11 கண்ணாடி விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட அடுத்த வாரம் தான் அந்த 11 கண்ணாடி அதாவது வாரத்தில் ஒரு டைம்
இல்ல இல்ல நீங்க புடிச்சிட்டு வந்து நம்ம அந்த பானையில வச்சிருக்கோம். எவ்வளவு நாளைக்கு இந்த பானை அந்த பாம்பு வாரத்தில் ஒரு டைம் விஷயம் எடுக்கும். இந்த மாதிரி 4 ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு வச்சுருவோம். விட்டுருவீங்க, திரும்ப கொண்டு போய் காட்டுல காட்டில் விட்டுடுவோம். விரதம் மட்டும்தான் காட்டில் பிடிக்கிறது. விவசாயம் பண்ணுற நிலத்தில் இருந்து தான் பாம்பு பிடிக்கிறது. சரி சரி. அப்போ 4 வாரத்துக்கு மட்டும்தான் இவங்க இங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். சரி, எனக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து பாம்பு வந்துருச்சு அப்படின்னா ஒன்று நம்ம பயப்படுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பாம்பு எங்கே எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? பதட்டப்படாம பாம்பு வரிய பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம கேப் போயிட்டு இருக்கோன்றதை காணும். நம்ம கதவு திறந்து இது மாதிரி விஷயத்துல தான் வீட்டுக்கு வர காரணம் என்னன்னா, நம்ம காம்பவுண்ட் ஓரத்தில் மரத்தை வச்சு ஜன்னல் ஓரத்தில் பூச்சி வச்சு இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அந்த இடத்த விட்டுட்டு காலி பகுதியில் இருக்குது. ஏன்னா மழை டைமில் பார்த்தீங்கன்னா மரக்கிளைகள்லாம் வந்து காம்பவுண்ட் மேலே சாஞ்சிடும் சரிங்களா. அப்போ அண்ணாண்ட இருக்கிற பாம்பு இன்னாண்ட வரத்துக்கு நம்ம தான் ரூட் போயிருக்கோம். அதனால் வர காரணம் என்னன்னா, நம்ம வீட்டில் எலிகள் இருக்கும், இவங்க தவளைகள் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு அந்த பாம்பு வச்சுக்கணும். இப்போ பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி அந்த வர்ற கேப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு விஷயம், பாம்பை வந்து நம்ம கிட்ட நெருங்கி பார்க்க தேவை. ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி பார்க்கணும். பாம்பு இங்கே இருக்கா, இங்கே இருந்ததுனால நம்ம இப்போ பாம்பு அங்கே இருக்குது அவர்கிட்ட நான் இங்கே இருக்கிறேன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்கணும். அந்த பாம்பு எங்கே இருட்டாக இருக்கா அந்த இடத்துக்கு தான் போகும். வெளிச்சமாக இருக்க இடம், ஈரமாக இருக்க இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகும். நம்ம பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நம்ம கால் பண்ணி ஒரு ஆளுக்கிட்ட சொல்லிடலாம். அவங்க ஃபயர் சர்வீஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ வருவாங்க. வர வரையும் நம்ம அந்த பாம்பை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட காட்டிட்டு இங்கே தான் இருக்குது அந்த பாம்பு தான் போச்சு அப்படியே போகலாம். அதே மாதிரி பாம்புக்கு இந்த மரம்லாம் அடுக்கி வச்சிருந்தோம்னா அந்த வாடை அல்லது செங்கலுக்கு நடுவில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் கட்டி இன்னும் நல்ல பாம்பு வந்து செங்கல் கடியில் இருக்குது. காரணம் என்னன்னா, செங்கல் வந்து கூலிங்கான தன்மை பாதுகாப்பு. அதனால் அதை அந்த இடத்துக்கு பண்ணும். பாம்பு ஒரு இடத்துல நிரந்தரமாக வாழவே வாழ அது உணவு கிடைக்கிற வரையும் ஒரு 20 கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணும். 20 கிலோமீட்டர் அந்த 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த உணவு சாப்பிட்டுச்சுன்னா அது ஜீரணம் அடையத்துக்கு தான் அந்த புத்துக்கு போகிறது வளைக்கு போகும். காரணம் பாம்பு நிரந்தரமாக ஒரு இடத்துல புத்து கட்டுறது பாம்பு கிடையாது, களை வைக்கிறது பாம்பு கிடையாது. செல்லு கரையானும் புத்து கட்டும். அந்த செல்லு கரையான் உயிரோடு இருக்கும்போது அந்த பொம்மைகள்லாம் அப்படியே மிஸ் மிஸ்ஸாக இருக்கும். அது இறந்து போச்சுன்னா அது உறைஞ்சிடும். அப்போதான் பாம்பு அந்த புத்து கரையான் இருக்கும்போது பாம்பு உள்ள போகாது. பாம்பு இறந்து போயிடும். செல்லு கரையான் கும்பல் செஞ்சுனா பாம்பு சாகடிச்சு டேமேஜ் பண்ணும். ஏன்னா பாம்போட உடம்புல சின்ன சின்ன செதில்கள் சாகடிச்சுன்னா பாம்பு இறந்து போயிடும். பாம்பு நம்ம வீட்டுக்கு வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு விஷயம், காம்பவுண்ட் செவரை ஷைனிங்காக கொடுக்கும். இந்த வலுவழுப்பு தன்மை இருந்தால் பாம்பெல்லாம் ஏற முடியும். முக்கியமான விஷயம், எலியில் அதை அழுது பார்த்துக்கிறோம், தவளைகளை வந்து பார்த்துக்கிறோம், தண்ணி தேங்க. அதாவது நம்ம படிக்கும் போது அந்த புக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்லாப்ல அதை வாரம் வாரம் க்ளீன் பண்ணணும். நம்ம அது மாதிரி இருந்ததுன்னா பாம்பு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கிறது. நம்ம செடி வைக்கலாம், மூலிகை செடி வச்சிடலாம், பிளான்ட் வைக்கலாம்ன்றதுலாம் வந்து நம்ம ஏமாத்துற விஷயம். அதாவது சிறிய நங்கை, பெரிய நங்கை, கத்தாய் செடி இதெல்லாம் வைக்கலாம். நாங்களும் வச்சுருக்கோம். மரல் இதெல்லாம் சொல்லுவாங்க. பாம்புக்கு ஸ்மெல்லை பற்றியெல்லாம் அந்த வாசனை செடியை பற்றியெல்லாம் தெரியாது. ஏன்னா பாம்போட இடத்தை தான் நம்மளுக்கு விட்டு கொடுத்து வச்சிருக்கு. வீடு காடை வச்சு தான் வீடை கட்டுறாங்க. அதனால அது எங்கேயும் போக முடியும். இப்போ மழை டைமில் பாம்பு வீட்டுக்கு வர காரணம் என்னன்னா, அந்த எலிக்காலையோ அந்த குத்துக்குள்ளேயே தண்ணி போயிடுச்சுன்னா நாங்கள் மேடான பகுதி யாருன்னா நம்ம வீடு தான். அதுக்கு தான் அங்கே வர காரணம். தன்னை எனக்கு ஒரு வாட்டி நல்ல பாம்பு கடிச்சிருக்கு. 8 நாள் வரையும் கோமா ஸ்டேஜ். வில்லேஜ் பகுதியில் பாம்பு பிடிக்க போகும்போது பையில பிடிச்சி போட்டு கட்டம் பண்ணி இன்னொரு வரலை வரையும் படிச்சு அப்படியே டேரக்டாக உள்ளே போயிடுச்சு பாம்பு நாய்க்குள்ள. நல்ல பாம்பு வந்து அப்போ கடிக்கவும் செய்யும். வெறும் நம்ம அந்த படத்துல பார்க்குற மாதிரி கொத்த செய்யாது, கடிக்கவும் செய்யும். நிறைய விஷயம் தவறுதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க விஷயம். அதனால பாம்பு கொத்துனா விஷயம் கிடையாது, கடிச்சாதான் விஷயம். கொத்துறது வந்து இப்படிதான் ஆன் பண்ணும். தள்ளி போயிடு அதுவே இது வாய் திறந்து கடிக்கும்போது அந்த இடத்துலேருந்து 2 இடத்துலேருந்து பிளடு காசு. இதுதான் பாம்பு கடிச்சாங்க. அது மாதிரி எனக்கு இந்த 2 பகுதியிலுமே டேமேஜ் அதிகமாகிடுச்சு. அதாவது நார்மலான கடிக்கும் போது அது அழுத்தி கடிக்கும் போது 10 ட்ராப் கூட இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனை கடிச்சு எவ்வளோ சாகடிக்கணுன்றது அதுக்கு தெரியும். எலியை எவ்வளோ சாகடிக்கணும் தெரியும். கண்டிப்பாக கடிக்கிறதுலே தெரியுது.
இவ்வளோ விஷயம் கொடுத்தா போதும், நம்மளுக்கு ஒரு ட்ராப்பு கொடுத்தாலே அந்த ஒரு ட்ராப்பு நம்மளோட பாடிப்பாங்க. அந்த ஒரு ட்ராப்பை வச்சு ஒரு 30-40 பேர் சொல்லுவோம். அந்த விஷயத்துக்கு அவ்வளோ வீடியோ நம்ம. ஏன்னா பாம்பு கடிச்சிட்டா மட்டும்தான் விஷயம் கிடையாது. அந்த காய் கலப்பையினால இல்லை தொட்டு நக்கிட்டால பழிச்சோம். அப்போ அந்த பாம்பு நம்ம சொல்ற மாதிரி அந்த கொத்துனா அது விஷம் கிடையாது, கடிச்சாதான் விஷம். ஸோ அப்போ நீங்கள் அது அந்த பைய கட்டையில தான் அது மாதிரி கடிச்சிருச்சு. எனக்கு கடிச்சிருச்சுன்றது ஒரு பயம் கூட கிடையாது. என்னோட ஃபேமிலி கிட்ட ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன், அந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு, நான் அந்த மாதிரி அரக்கோணத்தில் இருக்கேன், வண்டி பஸ் சொல்லுங்க, நான் முன்னாடி ரோட்டுக்கு வந்துடுவேன், நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்துருக்கேன். இதான் சொல்லுவேன். பயன்றதே கிடையாது. ஏன்னா நான் பயந்துட்டேன்னா என்னோட பிளட் சர்க்குலேஷன் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகும். அதனால எனக்கு பாதிப்பு எனக்கு தான். கண்டிப்பாக அவங்க வரதுக்குள்ளே நான் இறந்து போயிடுவேன். அதனால நான் பயப்படுவேன். அந்த இடத்த கற்றுக்கிட்டேன். அதே ஒரு விஷயம் பண்ண தப்பு நான் பண்ணேன்னா அந்த லப்பர் பம்பை டைப் பண்ணதுனால அந்த செல் அணுக்கள் எல்லாமே அழுகி போயிடுச்சு, டேமேஜ் பண்ணிடுச்சு. பாம்பு கடிச்சா பெரும்பாலும் கட்டக்கூடாது. ஏன் அதை கட்டக்கூடாதுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, பிளட் சர்க்குலேஷன் நம்ம இங்கே நிறுத்திடுவோம். அந்த இடத்த நிறுத்திட்டோம்னா, எக்ஸாம்பிள் சின்ன விஷயம், ஒரு குட்டியில தண்ணி நின்றுடுது, ஒரு நாள் கணக்காகும் போது கெட்ட வாழ வரும். கண்டிப்பா நம்ம கையில ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரத்துல இறுக்கமாவோ லூசாவோ எப்படி அதாவது கையில கடிச்சிட்டா இந்த இடத்துல மிதமான டைப்ல கட்டணும். நார்மல் டைப், அதாவது காலில் கடிச்சு தொடையில கட்டணும். இது மாதிரி கட்டலாம்னா நம்ம உயிரை சேவ் பண்ணுவோம். ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த இடத்துல மட்டும்தான் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்ம மெயினாக கட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு 2 எலும்பு வரும். நீங்கள் என்ன தான் டைப் பண்ணாலும் அந்த எலும்பு மட்டும் தான் விஷம் வந்துடும். இந்த இடத்துல ஒரு எலும்பு தான் இருக்கும். இதில் நார்மலான டைப் பண்ணும்போது அந்த பிளட் இந்த இடத்த எடுக்க டைம் எடுத்துக்கும். அப்போ அதனால இந்த விஷயம் அதாவது பாம்பு கடிச்சா நல்ல பாம்பு கடிச்சா எனக்கு நடந்த சிம்டம்ஸ்லாம் சொன்னாங்க. நேச்சுரலாக உங்களுடைய அனுபவம். பாம்பு கடிச்ச ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கூட நான் என்ன சாப்பிட்டுருக்கணும் எல்லாத்தையும் வாமிட் பண்ண கண்டினியூடாக வாமிட் பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னா வரதுக்கு முன்னாடியே என்னோட கண் பார்வை டேமேஜ் மங்க ஆரம்பிச்சு. கண் பார்வை தெரியும். ஒரு 3 மணி நேரம் வரும்போது தான் எனக்கு காது தெரியும். அவங்க என்ன பேசுறாங்கிறது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? நிதானம் மட்டும் இருக்கு. ஒரு 3.5 ஏன்னா அது நீங்க பயப்படாததுனால அந்த நிதானம் இருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம், எனக்கு ஒரு 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வரும்போது அந்த நாக்கு சைடு பேச வரும். புரியுதுங்களா? என்னால் என்ன சொல்ல முடியல, அவங்களால பேச முடியல, கையை ஜாடியாக தான் வந்துடுச்சு. அதாவது 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பிடிச்சவங்க ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணவங்க நடந்து பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ்கிட்டே வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வரும்போது டாக்டர் சொன்னார், என்னோட கையை பிடிச்சி, ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலுமே எல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? கையை பிடிச்சி பார்த்துட்டு இவர் 99% வரமாட்டார், ஒரே ஒரு % தான் இருக்குது, எங்களால் காப்பாற்ற முடியாது, எடுத்துக்கிட்டு அந்த ஒரு செகண்ட் தான் நான் என்னை காப்பாற்ற மாட்டாங்க சொல்லிட்டு டாக்டரே இல்லை. புரியுங்களா? அதுக்கப்புறம் என்னோட மாமா ப்ரெசிடெண்ட்டாக இருந்தது, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் செத்தா கூட பரவாயில்ல, என் மருந்துல தான் கவலைப்படாது, செத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க முடியும், ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இந்த விஷயத்தை இப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 8 நாள் என்ன நடந்ததுன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறமா நம்ம குழந்தை பருவத்தில் இருந்து எப்படி வரலாம், பிறவி எனக்கு அந்த என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அம்மா, என்னோட சிஸ்டர் எல்லாமே நம்ம அண்ணனை இறந்துட்டாங்க. அவ்வளோதான் இருக்கு. ஆனால் என்னோட கான்ஃபிடென்ட் நான் மறுபடியும் வந்துடுவேன்ற கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டேன். புரியுங்களா? ஆனால் பாதிப்பு என்னடா எனக்கு வந்து அவனதுனாலலாம் ப்ராப்ளம் இல்லை, இதோட இருக்கிறாங்க. அதாவது என்னோட வேலையை நான் செஞ்சு தான். இப்போ எங்களை 200 கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க, எனக்கு பாம்பு பிடிக்க தெரியும், அது விஷயம் எனக்கு தெரியுன்ற போது நான் வேலையை செஞ்சு தான் என்னால் செய்ய முடியாது, நான் வீட்டுக்கு தான் போயிடுவேன், எனக்கு இறந்து போயிடுச்சு, என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் என்னோட உயிரை பண்ணி வச்சு பொதுமக்கள் உயிரை காப்பாற்றுறது அவங்களோட ப்ரெஸ் எனக்கு வரும். நிறைய பேர் இப்போ என்னோட அப்பா செஞ்சுருக்காரு, அவரு செஞ்ச புண்ணியத்துக்கோசம் எனக்கு மறுபடியும் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு விஷயத்தினால தான் அந்த வேலையை கண்டினியூவாக செஞ்சுட்டு. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையனே இருக்கான், அவன் படிக்கிறதா இருந்தால் படிக்கணும், நான் எதுவுமே சொல்லணும், அவங்களோட விருப்பம் இல்லை ரெடி, நான் இதை தான் பண்ண முடியும். ஏன்னா என்னோட தலைமுறையோடு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த தலைமுறை யாரும் செய்ய மாட்டேன். வேலையை செய்யும்போது அந்த விஷயத்தை எடுத்து 5 மணிக்கு மேலே லேபில் கொடுத்து அதை பவுடர் கம்பெனி பண்ணி தான் ஃபார்மா கம்பெனி அவங்க மெடிசனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க.
வேற எதுவும் சரி. இல்லை இப்போ வரைக்கும் நான் நிறையாவே எனக்கு சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டோம். கண்டிப்பாக வந்து விஷ்ணு சார் அவங்க டீம் எல்லாமே இங்கே இருக்காங்க. நீங்கள் பின்னாடி வெனாம் எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அவர் சொன்னதை வந்து நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம பாம்புகளுக்கு பாதிப்பு கொடுக்காம இருந்தாவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது நம்ம அதை சீண்டாதவரை அது நம்மள சீண்டாது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து விஷ்ணு சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவர் சொன்ன மாதிரி அவரோட உயிரை பணைய வச்சு நமக்கெல்லாம் வந்து பெரிய விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது விஷ்ணு சார் தேங்க்ஸ். விஷ்ணு சார் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பாம்பு கடிச்சு சர்வைவ் ஆன ஒருத்தரை வந்து நம்ம நேரடியாக பார்த்து அவருடைய அனுபவங்கள் கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு இருந்தது. இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மழை நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா எல்லாரும் இருங்க. வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.